Hello friends, LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். ஸோ அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுக்குமே வேக்கண்ட் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டைஃபன் மந்த்லி சேலரி 12,000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி இதிலே இருக்கும். ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி காமிச்சிருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. சரி, என்ன ஏஜ் ப்ரோ, இதுக்கு எக்ஸாமினேஷன் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிகிரி லெவலில் இருக்கும். ஓகேங்களா? டிகிரி லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். அதாவது கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழில், ஹிந்தியில் அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். மொத்தம் 100 கொஷின் இருக்கும். இந்த பேசிக் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு அது சம்மந்தமாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஆப்டி, ரீசனிங்கு, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அது சம்மந்தமாக ஒரு 100 கொஷின் வரும். மொத்தம் 60 நிமிஷம், 1 மணி நேரம் எக்ஸாம். ஓகேங்களா? இதில் நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஃபீ இருக்கா அப்படின்னா, ஆமாம், எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதிகம். ஓபிசியாக இருந்தால் 944 நீங்கள் பே பண்ணணும். ஃபீமேல், எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 708. பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 472. எக்ஸாமினேஷன் ஃபீ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட், கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனில், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. முதல்ல காமனாக எல்லாரையும் வந்து இந்த அப்ளிகேஷன் மார்க், டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைல் வெப்சைட். இதில் போயிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏஜ் பாருங்கள், 20லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 ஜூன் 2025 இந்த தேதிப்படி, அதாவது 1 ஜூன் 2021லேருந்து 25க்குள்ளே ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுதான் அதுக்கான எலிஜிபிலிட்டி. மொத்தம் ஒரு 250 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த வேக்கண்ட்லேயே கூட அவங்க ஃபில் பண்ணிடலாம். அது அந்த சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இது வந்து அப்ரெண்டிஸ் தான், 12 மந்த் இருக்கும். ஸ்டார்டிங் டேட், அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 14 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிகிரி முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ, 10th, 12th இதுக்கு எலிஜிபிள் இல்லை. சரி ப்ரோ, இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட்டில், அதுவும் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்ஐசிலே வந்து நம்ம அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதே சேம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்ஐசியிலேருந்து ஒரு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க நீங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் டிகிரி முடிச்சிட்டேன், ஏதாவது ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் நான் அப்ரெண்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இதை ட்ரை பண்ணலாம். 100% இது ஒர்த்தாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.